உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் நவல்பட்டு சாலையை உடனடியாக சீரமைக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலையில் படுத்து உருளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட நவலூர்பட்டு துப்பாக்கி தொழிற்சாலை, சூரியூர், காந்தலூர், கீரனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் பல ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமங்களுக்கு செல்லும் நவல்பட்டு சாலை கடந்த சில வருடங்களாக மாநகராட்சி பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்டு திருவெரும்பூர் மெயின் ரோட்டில் இருந்து செல்வபுரம் ரயில்வே கேட் வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 50க்கும் மேற்பட்ட இடங்கள் குண்டு மூலியமாக சாலை இருப்பதால் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகியுள்ளனர். அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நவல்பட்டு சாலையில் படுத்து உள்ள போராட்டம் அறிவித்திருந்தனர். ஆனால் அரசு நிர்வாகம் இது குறித்து எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையும் நடத்தாததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருவெரும்பூர் கடைவீதியிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு நவல்பட்டு சாலையில் சாலையில் படுத்து விடும் போராட்டத்தை நடத்தினர். குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சரி செய்ய வேண்டும், புதிய சாலையை உடனடியாக அமைக்க வேண்டும், நேதாஜி நகர் போய் குடிநீர், சாக்கடை வசதி, மின் வசதி உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும், தெருவில் சுற்றி திரியும் தெருநாய்க்களை கட்டுப்படுத்த வேண்டும், மேலும் கக்கன் காலனி, காந்தி நகர் பகுதியில் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தங்கள் பகுதிகளை அடிப்படை வசதியில் செய்து கொடுக்க வேண்டும், இல்லாட்டி அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.